எல்லாம் ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி நம்ம தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய இருதயம், ஆவி, ஆத்மா, இந்த சரீரம் தயாராக மாறும். திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே காரிருளில் தீபமாக வழி நடத்தும் தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் நம்முடைய வாழ்க்கை படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு சேர்ந்திடுவே. இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். அவர் சமூகம் திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணைந்திடுமே. ஹல்லேலூயா. அப்பா, உன் வசனம் தியானிக்கையில் இதயத்தில் ஒரு ஆறுதல் ஆண்டவரே, அந்த ஆறுதலை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரத்தினால எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை வரங்கள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்க இந்த வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு உபயோகமாக இருக்க எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து வைக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குள்ளாக இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம்.
தேவ வல்லமை எங்களுக்குள்ளாக இடைப்படட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான தூக்க மயக்கத்தின் ஆவிகள், எல்லா டிஸ்ட்ராக்ஷன் ஸ்பிரிட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக என்று சொல்லுகிறேன். தேவ வசனத்தை கேட்கிற கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி, சத்தமா கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காக சத்தமா குட் குட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், குட். நம்ம ஒரு 15-20 நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அப்படியே ஆவியோடும் அனலோடும் கேட்கணும். ஹல்லேலூயா. அப்ப அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. சோர்ந்து போன உள்ளத்துல கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அன்றைய வார்த்தைகள் உள்ள வரும் பொழுது அது உயிர் மீட்சி அடைகிறது. ஹல்லேலூயா. ஓகே, ஒரு கதை சொல்றேன் நான், நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. ஓகே, பாருங்க, ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல புதுசா ஒரு ரேஷன் கடை தொடங்குறாங்க. ரேஷன் கடை அந்த ஊர்ல வந்தானா அந்த ஊர்ல எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எங்க ஊர்ல ரேஷன் கடை வந்துருச்சு. அப்புறம் திங்கக்கிழமை திறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திங்கக்கிழமை என்ன பண்றாங்க, ஊர்ல இருக்க அத்தனை ஜனங்களும் பையெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் என்ன பண்றாங்க, போய் கியூல நின்றுட்டாங்க. எங்க கடையில என்ன வந்துருச்சு, எங்க ஊர்ல என்ன வந்துருச்சு, ரேஷன் கடை வந்துருச்சு. நாங்க போய் வாங்க போறோம், பொருள் எல்லாம் வாங்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் போய் கியூல நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தரும் எல்லாம் கியூ நிற்கிறாங்க. கியூ பெருசாயிட்டே போகுது. அப்படியே ஒருத்தர் கடைசி, அப்புறம் ஒருத்தர் வந்து முன்னாடி போய் முடிவு பண்ணிட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு, எல்லா கூட்டத்தையும் தள்ளிட்டு ஒருத்தர் முன்னாடி போறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, ஏய் போ, பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி போ. நாங்களாம் நிக்கிறோம், நீ என்ன முன்னாடி? இல்லை, நான் போகணும், முன்னாடி போகணும், முன்னாடி போகணுங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்களாம் இங்க நிக்க வரைக்கும் நீ முன்னாடி போய் எதையுமே வாங்க முடியாது அப்படின்னு அந்த எல்லாம் சொல்றாங்க. இவரு சொல்றாரு, நான் இங்க நிக்க வரைக்கும் நீங்க யாரும் எதுவுமே வாங்க முடியாது. ஏன் அப்படி? நான் தான் அந்த கடை போய் திறக்கணும் அப்படின்னா தேவன்னா எல்லாவற்றையும் செய்யணும். அவர் பின்னாடி தள்ளிட்டு நம்ம எல்லாம் முன்னாடி நிக்கிறோம். அவர் சொல்ல, நான் வந்தாதான வேலையே ஆகும். ஹல்லேலூயா. அவர் வந்தாதான் வேலையாகும். ஆமென். அவர் இல்லாத ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. ஹல்லேலூயா. அவர் இல்லாத ஆராதனை நமக்கு வேண்டாம். ஆமென். அவர் இருந்தாதான் கடை திறக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் இருந்தாதான் கடை திறக்க முடியும். ஓகே, ரைட். எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்காரா? ஆமென். உங்களுக்குள்ள அவர் வாசமா இருக்கிறாரா? ஓகே, ரைட். இப்போ நம்ம வசனத்துக்கு போவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனம். அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஹல்லேலூயா. கவனிங்க, இனிமேல் உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் அப்படின்னா என்ன மீனிங்? இல்ல, மீனிங் கேட்குறேன். சரி, யாக்கோப்புனா என்ன மீனிங்? ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு, ரைட்? யாக்கோப்புனாவே ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏமாத்துக்காரன் என்பது அவனுடைய குணம். அந்த பெயர் ஏமாத்துக்காரங்கிற பெயர் அந்த மீனிங் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா யாக்கோபின் தேவனும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏமாத்துக்காரனின் தேவனும்னு போயிடும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு அப்படின்னா த ஹீல் கேச்சர்னு மீனிங். குதிங்காலை பிடிப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். குதிங்காலை பிடிப்பவன் அர்த்தம். வாரி விடுறக்கும் பிடிப்பாங்க, ஏதாவது ஒன்று வேணும்னாலும் பிடிப்பாங்க, நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு பிடிப்பாங்க. குதிங்காலை பிடிச்சிட்டா என்ன பண்ண முடியாது, அவங்களால தப்பிக்கவே முடியாது. இப்போ குதிங்காலை பிடிச்சிட்டே வெளியே வந்தான் இல்லையா? அப்போ யாக்கோபு அப்படின்னு என்ன மீனிங்னா
குதிங்காலை பிடிப்பவன் அர்த்தம். எத்தன்கிறது வந்து அவனுடைய குணம், சரி, அவனுடைய குணம். அதனால யாக்கோபின் தேவன்னா குதிங்காலை பிடிப்பவருடைய தேவன் வேணா சொல்லலாம். அப்போ இவன் என்ன பண்ண, இனிமே உன்னுடைய பெயர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னுடைய குணமே ஒருத்தங்களோட காலை பிடிச்சு வாரை விடுறதுக்கும் பிடிப்பாங்க, கெஞ்சி கூத்தாடுறதுக்கும் பிடிப்பாங்க. இவன் எப்பவுமே குதிங்காலை பிடிக்கிறவனா இருப்பதனால நீ எப்பொழுதுமே அவன் வந்து ஒருத்தனை காலை வாரி விடுறவனா இருக்கான், இல்லாட்டி கெஞ்சி கூத்தாடுறவனா இருக்கான், இல்லாட்டி ஏமாத்தி ஏதோ ஒன்று செய்கிறவனா இருக்கான். இந்த மாதிரியான குணங்கள் இருக்கிற ஒரு நபராக நீ இல்லாம உன்னுடைய பெயர் இன்ன நாளிலிருந்து இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். இதை எப்படி வாங்கினா, சரி அதை இன்னொரு ஸ்டோரி. போய் போராடி வாங்கினான். அந்த போராடி வாங்கினா பாருங்க, அந்த போராட்டத்துக்கு ஹீப்ரூல ஒரு வேர்டு கொடுத்துருக்கு, அப்பாக் அப்படின்னு கொடுத்துருக்கு. APPAK, அப்பாக். அப்பாக் அப்படின்னா கரங்களை விரித்து, அந்த போராட்டத்துக்கு பேரு, போராட்டத்துக்கு பேரு போராடி பெற்றுக்கொண்டான், போராடி மேற்கொண்டான்னு வருது. போராடினா அப்படி நின்றுக்கிட்டார் தேவன், வந்து இப்படி நின்றுட்டார். அவ இப்ப எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கான், பதான் அராமில இருந்து போயிட்டு இருக்கான். பதான் அராமில இருந்து திரும்பி அவன் போயிட்டு இருக்கிறான். பதான் அப்படின்னா என்ன மீனிங்னா, பதான்னா நுகம்னு பேரு. நுகம், நுகம்னா தெரியுமா? நுகம் எத்தனை பேருக்கு தெரியும்? நுகம்னா என்ன? நுகம் நுகம்னா மாட்டு வண்டியில இழுத்துட்டு போயிருக்கு, பாத்திருக்கீங்களா? மாடெல்லாம் போயிருக்கு. அந்த ஒத்த மாட்டு வண்டி, ரெட்டை மாட்டு வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு கழுத்துல ஒரு கட்டை வச்சிருப்பாங்க, கட்டை வச்சு இப்படி ஒரு லாக் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இப்படி கழுத்துக்கு பின்னாடி ஒரு கட்டை வந்து இங்க ஒரு மாட்டி வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் நுகம். அந்த மாடு அந்த பாரத்தை இழுத்து தான் ஆகணும், அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அது வாழ்நாள் முழுவதும் அந்த வண்டியை அந்த பாரத்தை சுமந்து தான் ஆகணும், அதுதான் நுகம். பதான் அராம் அப்படிங்கிற பதான்கிறது இந்த நுகம். யாக்கோப்புக்கு ஒரு நுகம் இருந்துச்சு, ஒரு அவன் மாட்டிக்கிட்டு இருந்த அடிமைத்தனத்துல நுகத்துல இருந்தான். அந்த நுகத்திலிருந்து விடுதலையாகி அவனுடைய சொந்த தேசத்திற்கு அவன் போகும் பொழுது தேவன் இடைமறிக்கிறாரு, அவரோடு போராடுறான். எதுக்கு போராடுறான்னா, எனக்கு என்னை ஆசீர்வதிங்கிறான் அவன். நல்லா கவனிங்க, அவன் திரும்பி வரும் பொழுது, யாக்கோப்பு திரும்பி வரும் பொழுது எப்படி வந்தான்? இரு பரிவாரங்களோடு வந்தான். பரிவாரம்னா ராஜாக்கு, ராஜா பரிவாரத்தோடு வருவாருன்னு பார்த்துருங்களே, ஒரு ராஜா பரிவாரங்களோடு வருவார். அப்போ இவன் இரு பரிவாரங்களோடு வரான், பெரிய பணக்காரனா இருக்கிறான். வேதம் சொல்லுது அவங்க முற்பிதாக்களை காட்டிலும் பெரிய வசதி, பழைய ஆசீர்வாதத்தோடு இருந்தானா. அப்படின்னா பாருங்க, ஆபிரகாமே ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். அடுத்தது யாக்கோபு. யாக்கோபு முற்பிதாக்களை காட்டிலும் ஆசீர்வாதத்தோடு இருந்தான்னு வாசிக்கிறோம், பெரிய பணத்தோடு இருந்தான்னு வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமத்துல 49வது அதிகாரத்தில் 26வது வசனம் இப்படியா சொல்லுது. யோசேப்பு கிட்ட சொல்லும்போது சொல்றாங்க, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து, பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்ததாம். ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன், பொருளாலும் பணத்தாலும் செழிப்பா இருந்தவன், இரு பரிவாரங்களோடு இருந்தவன், என்னை ஆசீர்வதிங்கன்னு தேவன்கிட்ட கேட்கிறான். அப்பன்னா அந்த ஆசீர்வாதம் என்னவா இருக்கும்? பக்கத்துல பார்த்து என்னவா இருக்கும்? அது பணம் அவங்க பிதாக்களை காட்டிலும் அதிகமா இருக்குது, பொருள் பணம் நிறைய இருக்குது, ஆனா அது என்ன ஆசீர்வாதம்? அது என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பணம் ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்துருங்க, நீங்க பெரிய கார் பங்களா பெருசா இருக்கு, அது ஆசீர்வாதம் இல்ல. பணம் ஆசீர்வாதம் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்குதே, அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தை பாருங்க, யாக்கோபு கிளம்பி போகும் பொழுது எப்படி போறான்? கோலும் கையும், வெறும் கோலும் கையுமாக தான் போறான். ஆனா சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான், அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டான்னு வருது. ஆனா போகும்போது எப்படி தான் போறான்? வெறும் கையோட தான் போறான், வெறும் கோலும் கையுமா தான் போறான். அப்புறம் ஆசீர்வாதம்னு என்ன? ஒட்டகம் ஆடு மாடெல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டிய, அதான ஆசீர்வாதம். ஆனா இது வெறும் கோலும் கையுமா போறான், அதானே கோலும் கையுமா போறான்.
ஏசாயாவில் போட்டிருக்கு 11வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டிருக்கு, அந்த வார்த்தையின் கோலினால் பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து. கவனிங்க, அந்த ஆசீர்வாதத்தை சேஷ்டபுத்திர பாகத்தினால் அவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் ஏசாவினுடைய ஆசீர்வாதங்களையும் யாக்கோப்புக்கு எப்படி கொடுத்துட்டாரு? வார்த்தையாக எழுதி கொடுத்துட்டார். அந்த கோல்ல அவன் கையில் ஒரு கோல் கொண்டு போனான் பாருங்க, அந்த கோல்ல, அதுதான் பத்திரம். அந்த காலத்துல பத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டாரு தலைவர். வெறும் கோலும் கையும் அப்படி இல்லை, கோல்ல விஷயம் இருக்குது. இவர் அவங்க அப்பா என்ன, ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு? பத்திரத்தை கோல்ல எழுதி கொடுத்துட்டாரு, கோலை தூக்கிட்டு போயிட்டாரு அவரு. வெறும் கோலும் கையுமா, வெறும் கோலும் கையுமா, பத்திரம் பாது. அல்லேலூயா. அவன் வெறும் இதுல போகல, கோலும் கையுமா போயிட்டான். கோலும் கையுமா, கோல்ல தான் பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்காரு அவரு, எடுத்து தூக்கிட்டு போயிட்டான். இப்ப அப்படி போனவன் திரும்பி வரும் பொழுது இரு பரிவாரங்களோட வரான், எல்லா விதமான ஆசீர்வாதங்களோட வரான். இருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்காம நான் விட மாட்டேன்னு பிடிச்சி சண்டை போடுறான். அது என்னப்பா ஆசீர்வாதம்? அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் எல்லா பணம் சொத்து பரிவாரங்கள் இருந்தாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா அவன் உணரவே இல்லை. நம்மகிட்ட எல்லாமே இருந்தாலும் சில விஷயங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இல்லைன்னு வைங்க, நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதா நம்ம உணர்வு வராது. எத்தனை பேருக்கு அந்த இது இருந்திருக்கு? ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில சர்ச்சுக்கு போக முடியாம ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம சரி இருப்போம், இங்க ஒரு இடத்துல இருக்கிறோம், ஆனா நம்ம ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபீல் இருந்திருக்குதா உங்களுக்கு? நம்ம ஆலயத்துக்கு போக தேவனுடைய வார்த்தையை கேட்காம இருக்கும் பொழுது அந்த உணர்வுக்குள்ள நம்ம வந்துருவோம். ஆசீர்வதிக்கப்பட்டதாவே உணர மாட்டோம். நம்மளே ஜெபிப்போம், பாடுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனாலும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இல்லாத மாதிரி ஒரு அதே ஃபீலிங் தான் அவனுக்கு. எல்லாம் இருக்குது, பணம், காசு, இரு பரிவாரங்கள், மனைவிமார்கள், மனைவி இல்லை மனைவி மார்கள். 14 வருஷம் ரெண்டு பேர்த்த கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாம இன்னும் அப்போ அவ்வளவுகளும் இருந்தும் என்னமோ ஒரு வெறுமை அவர்கிட்ட இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் அவர் தேடி போறாரு. என்னமோ நமக்கு நினைச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் உங்க பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லிக்கங்க. அல்லேலூயா. ஒரு 100 கோடி ரூபாய் உங்க பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஆண்டவரை நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. என்னமோ இழந்த மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்களா? இல்ல, நமக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும் இல்லையா? எல்லாம் அப்ப 100 கோடி என்னுடைய பேங்க்ல இருக்குது அப்படின்னா நமக்கு பணம் இல்லாதனால ஒரு வேளை தேடுறோமா? இல்லை எதுனால நம்ம தேடுறோம்? பணம் விஷயமே கிடையாது, பொருளாதாரம் விஷயமே கிடையாது. தேவனை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு எல்லாம் வந்துருச்சு, ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டதை அவன் உணரல. ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய வார்த்தை. முதலாவது தேவனை தேடி இருந்தா, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக அவன் இருந்திருந்தா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். ஆனா எல்லாம் இருந்து அவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதா ஃபீல் இல்லை. ஆனா தேவன் அந்த காரியங்களை அவனுக்கு உணர்த்தி வித்தார். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க பாருங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆதியாகமத்தில் 35வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்று சொல்லுங்க. எல் ஷடாய் என்ன? எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு பாருங்க. அது ஹீப்ரூவில், மாடர்ன் ஹீப்ரூ டெக்ஸ்டில் நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு அல்லது டக் கோன்னு ஒரு இடம் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் எல் ஷடாய்ன்னு போட்டு பாருங்கள். அதில் வரும் இந்த பேர் ஆஃப் பிரஸ்ட் அப்படின்னு வரும், தாயின் மார்பகங்கள் உடைய அப்படின்னு வரும். ஒரு தாயினுடைய மார்பகங்களை உடைய அப்படிங்கிற ஒரு மீனிங்ல அது ஒரு எல் ஷடாய்னா தான் மீனிங். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது வேணுமா? தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு போச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அதுலேயே சகல சத்துவங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. அந்த குழந்தை வேற எதுவுமே சாப்பிட தேவையில்லை.
தாய்ப்பால் குடிச்சாலே அதை அதுக்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை போடுறியா? எல் ஷடாய் அப்படின்னு போட்டு விக்கிபீடியாவில் போய் பாரு, 3வது பேஜில் அதை போட்டிருக்கும், 3வது பேராகிராஃபில். அப்போ பாருங்க, எல் ஷடாய்னா தாய்ப்பால். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளவு சக்திகளை அந்த சரீரத்துக்கு கொடுக்கும். அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அத்தனை விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அத்தனையுமே அந்த தாய்ப்பாலில் இருக்குதான். அதே போல அவர் நமக்கு எல் ஷடாயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு எல் ஷடாயாக இருக்கிறார். சகல வல்லமைகள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் நேர்த்தியாய் கொடுக்கக்கூடிய எல் ஷடாயாக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் யாக்கோபிட்ட சொல்லும்போது சொல்றாரு, நான் உனக்கு சகலவற்றை நான் உனக்கு கொடுக்கிறேன், எல்லாவற்றுக்கும் நான் போதுமானவரா இருக்கேன். அந்த குழந்தை வேற ஏதாவது குடிக்க தேவைப்படுமா? அழுதுச்சுன்னா எல் ஷடாய், அவ்வளவுதான். அழுதுச்சுன்னா தாய்ப்பால், குடிச்சுட்டா அந்த குழந்தை தூங்கிடும், ரெஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி நம்முடைய எல் ஷடாய் நமக்கு இருப்பதனால என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எந்த தேவை, இந்த உலகத்துல வாழும்போது என்ன தேவை? நல்ல சரீர பலன் தேவை. ஓகே, நல்ல எனக்கு சரீர பலன் இருக்கும். அப்படியே படுத்த படுக்கையில் இருந்துட்டு ஆண்டவர் நம்மளால ஆராதிக்க முடியாது, அல்லது பலவீனமா இருந்துட்டு ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. ஆனா நம்ம சரீரத்துக்கு பலன் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த எல் ஷடாய் தேவன் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் எடுங்க, 1-2 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 17:1-2. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. போதும், கவனிங்க. நான் சர்வ வல்லமையுள்ள, இப்போ பைபிள்ல மொத்தமா இந்த டோராவில் 7 முறை சர்வ வல்லவர் அப்படின்னு வருது. எல் ஷடாய்ங்கிற பதம் 7 முறை வருகிறது. அந்த 7 முறையும் 7 விதமான பலனை நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை எப்படிங்கிறதா நான் இப்ப நான் சொல்ல போறேன். ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன், சீக்கிரமா நல்லா கவனமா கேளுங்க. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 99 வயது ஆகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ எம் எல் ஷடாய், என்ன உத்தமனாயிரு. வாசி. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். திரளாய் பெருக பண்ணுவேன். 99 வயசு தாத்தாவை பார்த்து, 99 வயசுல வாலிபர், அவரு தாத்தாவை வாலிபர் ஆக்கிட்டாரு. 99 வயசு தாத்தாவை பார்த்து உனக்கு சந்ததிகளை பெருக பண்ணுவேன். அவரு ஒண்ணுமே இல்லை எனக்கு, அவரு சொல்றாரு, அட ஒண்ணுமே இல்லை, சந்ததிகளை பெருக பண்ற ஒண்ணுமே இல்லப்பா. அவர் சொல்றா, டே தாத்தா இல்லடா, நீ வாலிபன்டா. 99 வயது வாலிபனா ஆண்டவர் மாத்துறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு 99 வயசு மனுஷனை 19 வயசு வாலிபனா மாத்த முடியும். ஹல்லேலூயா. 9 வயசு கிழவரை 19 வயசு வாலிபரா ஒரு தேவனால மாத்த முடியும்னா அவர்தான் எல் ஷடாய். ஹல்லேலூயா. அந்த எல் ஷடாய் உங்களுடைய தேவனாய் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ உங்களுடைய சரீரத்துல பலவீனம் எப்படி வரும்? உங்க சரீரத்துல எப்படி பலவீனம் இருக்கும் சொல்லுங்க. உங்க சரீரத்துல பலவீனம் இருந்தா நம்ம வாழ்க்கையில எல் ஷடாய் இல்லைன்னு அர்த்தம், நம்ம தேவனுடைய பாலை குடிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பாலை குடிக்க, தாய்ப்பாலை குடிக்கிற ஒரு மனுஷனா நாம் இருந்தோம்னு சொன்னா நம்ம சரீரத்துல எந்த பலவீனமும் வராது. ஹல்லேலூயா. நீங்க 99 வயசுல 19 வயசு வாலிபனா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த பலவீனத்தை தூர எடுக்கக்கூடிய வல்லமை எல் ஷடாய்க்கு உண்டு. அந்த எல் ஷடாயை குடிங்க. அந்த எல் ஷடாயை அனுதினமும் நீங்க சாப்பிடும்போது, குடிக்கும் பொழுது, அப்படின்னு என்ன, இந்த வார்த்தையை அனுதினமும் நீங்க சாப்பிடுங்க, அனுதினமும் வாசிங்க, அந்த எல் ஷடாயை உள்ள எடுங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்கள் சரீரத்தை பலப்படுத்த அவரால் முடியும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சரீரத்தை பலப்படுத்த எல் ஷடாயினால முடியும். நீங்க வாலிபனா மாற முடியும். நீங்க வாலிப பெண்ணா மாற முடியும். நான் சொல்றேன், வாலிப பெண்ணா உன்னால மாற முடியும். ஹல்லேலூயா. ஆண்கள் எல்லாம் பெண்களை பார்த்து நீ வாலிப பெண்ணா மாற முடியும். ஹல்லேலூயா. ஆல்ரெடி நான் வாலிபமா தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க.
ஹல்லேலூயா. நான் ஆல்ரெடி வாலிப பிள்ளையா தான், பெண்ணா தான் இருக்கேன், வாலிப பையனா தான் இருக்கிறேன். நம்ம சர்ச்சில் எல்லாருக்குமே 20 வயசு கீழே தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 தாண்டவே இல்லை, 20லயே நின்று போச்சு நம்மளோட வயசு எல்லாமே. ஆமென். அதுக்கு மேல தாண்டவே தாண்டாது, இதுக்கு மேல ரிவர்ஸ் தான். உங்களுக்கு 60 அப்படின்னா ரிவர்ஸ் வந்துருங்க. அடுத்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாடும் போது 59னுங்க, அடுத்தது 58, அடுத்து 57, அப்படியே 1 வயசு ஆக வரைக்கும் வரணும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் எல் ஷடாய், தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறார். அவர் எல் ஷடாய். அவரை அனுதினமும் நீங்கள் உட்கொள்ளுங்கள். நீங்க வயசு கம்மியாயிட்டே வருவீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வயசு கம்மியாகும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள இருக்கும் பொழுது உங்க வயசு கம்மியாயிட்டே வரும். நான் சொல்றேன் 20ல உங்க எல்லாருடைய வயசு 30. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து 33 தாண்டலையே, 33 அதுலயே ஸ்டக் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் தாண்டல. ஒவ்வொரு வயசு, நீங்க எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி, 80 வயசா இருந்தாலும் சரி, உங்களோட வயசு 30. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30 வயசுக்கு மேல யாரும் தாண்டவே கூடாது. 30 தான் நம்மளோட வயசே. ஹல்லேலூயா. நம்முடைய பலனே 30 வயதுக்கு உண்டான பலன் தான். ஓகே, அந்த தேவன் நமக்குள்ளாக இருப்பதினாலே நம்மளுடைய வயசு 33 யாரும் தாண்டவே கூடாது. ஹல்லேலூயா. 33 தாண்டும் பொழுது ரிவர்ஸ்ல வந்துடணும். 32, 31 அப்படின்னு ரிவர்ஸ். மறுபடியும் 1 வந்துட்டு 1ல இருந்து மறுபடியும் போகணும். 2, 3. ஹல்லேலூயா. இப்படியா நம்ம 33க்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கணும் ஆண்டவர் வர வரைக்கும். ஹல்லேலூயா. அந்த பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றேன். ஒரு மனுஷனால 960 வருஷம் வாழ முடியும்னா நம்ம ஏன் 96 வயசுலயே குடுகுடுன்னு போகணும்? ஒரு மனுஷனால 99 வயசுல பிள்ளைய பெத்து எடுக்க முடியும்னா நம்ம ஏன் 59 வயசுலயே ஐயோ பலன் இல்லையே அப்படின்னு? இயேசுவின் நாமத்தினாலே பலன் வருவதாக. ஹல்லேலூயா. அதனால வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் சொல்லியிருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த எல் ஷடாயை உட்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த எல் ஷடாய் நமக்குள்ள வர வர, அந்த எல் ஷடாய் நமக்குள்ள வர வர நமக்குள்ள வயசு வாழ வயது போல ஆகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னத்துல விட்டவங்க மறுபடியும் பிடிச்சுங்க. உங்களுடைய வயது அந்த எல் ஷடாயை உட்கொள்ள உட்கொள்ள உங்களுடைய வயது வாழ வயது போல ஆகிறது. ஹல்லேலூயா. இத பிடிச்சுங்க. உங்க வயசு கம்மியாயிட்டே வரும். ஆமென். குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களோட வயசு. நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உங்க வயசை ரிவர்ஸ் பண்ண முடியும் உங்களால. ஏன்னா எல் ஷடாய் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எல் ஷடாய் உங்களுக்குள் இருப்பதனால உடைய சரீரன் பலன் கொள்ளுகிறதா இருக்கிறது. அடுத்ததாக என்ன பலன் கொள்ளுது? 43 எடுங்க. ஆதியாகமம் 43வது அதிகாரம் 14வது வசனம். அந்த மனிதன் அங்கிருந்த உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல இருப்பேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை எதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் எந்த சூழ்நிலை தெரியுது? அப்போ இதுல எல் ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் வருது. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எதை கொடுக்கிறார்? இப்போ என்ன காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்? இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆள் பலத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. முதல்ல சரீர பலன், இப்பொழுது வருகிறது ஆள். நம்ம கூட ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்படின்னா தேவ தூதர்களை நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எல் ஷடாய் தேவனை நாம் உட்கொள்ள உட்கொள்ள சரீர பலன் இருக்கிறது, ஆள் பலனும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய செய்தி. ஆனாலும் இதை டைம் மற்ற காரியங்களை முன்னிட்டு நான் இதை ரொம்ப சுருக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. அது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னென்ன காரியங்களை உங்களுக்கு தருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 43:14 வாசிட்டீங்களா? அடுத்தது ஆதியாகமம் 48:3. அடுத்து யாத்திராகமம் 4:3. எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. எசேக்கியேல் 10:3-5. அடுத்தது ஆதியாகமம் 35:11-12.
இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்க. இது எல்லாமே சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள் இருப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை எதெல்லாம் சந்திக்கிறோம், அவர் எதெல்லாம் மேற்கொள்ளும்படியாக நமக்கு கிருபை அளிக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து தான் இதை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28:3 வாசிங்க. 28:3 மைக்ல வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. அது என்னன்னா, ஆபிரகாமுக்கு அளித்த ஆசீர்வாதம் என்ன? பணபலம். அவருக்கு நல்ல ஆஸ்திகளை கொடுத்தார்ல, அந்த ஆஸ்தியை சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஆள் பலம், சரீர பலன், ஆள் பலன், பண பலன், இதெல்லாம் ஒவ்வொரு பலன் நிறைய இருக்கு. இதை கோர்வையா சொல்லிட்டு போனா ரொம்ப நேரம் ஆகும். அதனாலதான் அந்த வசனங்களை சொல்லி என்னென்ன பலன் நான் சொல்றேன். இப்போ பண பலத்தை அவர் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆசீர்வாதங்களை உனக்கு தருவாராக அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்கு. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் எதை தராரு? பண பலத்தை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 6:3 வாசிங்க. யாத்திராகமம் 6:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அல்லேலூயா. யெகோவா என்ற நாமத்தினால், அதாவது யெகோவா அப்படின்னா அதோட நாமத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மூல காரணர்னு அர்த்தம். யெகோவா, ஹல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் மூல காரணர். இந்த பூமியில நமக்கு கிடைக்கிற சகல ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, நமக்கு எது கிடைச்சாலும் ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது பாருங்க, அது கூட யெகோவா என்னும் நாமத்தினாலதான் நமக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. ஏதோ வந்துச்சுங்க அப்படியே கிடைச்சிருச்சுங்க அப்படின்லாம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் கூட நமக்கு யெகோவா என்ற அந்த நாமத்தினால் நமக்கு உண்டான ஆசீர்வாதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஆசீர்வாதமா இருந்தாலும், ஒரு சின்ன காரியமா இருந்தாலும், அது யெகோவா எனும் ஞானம் நாமத்தின் நிமித்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க எந்த மூலையில எந்த சின்ன ஒரு உதவியை நீங்க பெற்றிருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் யெகோவா எனும் ஞான நாமத்தின் நிமித்தம் தான் உங்களுக்கு எனக்கு கிடைக்குது. அல்லேலூயா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் உள்ள எடுக்க இந்த யெகோவா எனும் நாமம் அந்த மூல காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு மூல காரணராக இருக்கக்கூடிய அந்த தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு ஒவ்வொன்றும் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த எல் ஷடாய் அப்படின்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா ஒரு தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு வல்லமையை கொண்ட அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நாம் உள் வாங்குவதனாலே 7 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் என்னென்ன? சரீர பலன், பணபலன், ஆள் பலன். இப்ப என்னென்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். சரீர பலன், ஆள் பலன், பணபலன். ஒரு காரியமும் நமக்கு நடக்கல, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை, அதாவது ஆதியாகமம் 17:1-2 வாசிச்சோம், ஆள் பலனுக்கு வாசிச்சோம். அப்போ அந்த பலனை, சரீர பலனையும் அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார், பண பலனை தருகிறவராக இருக்கிறார், ஆள் பலனை தருகிறவராக இருக்கிறார். அடுத்தது யோசேப்பு கிட்ட சொல்லுவார். யோசேப்பினுடைய காரியங்களை குறித்து வரும், நான் அப்படியே சொல்றேன், நீங்க அப்படியே பார்த்துங்க. அவரை குறித்து சொல்லும் பொழுது, நீ ஆளும்படியாக நான் உன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக உங்க கூட இருக்கிறேன்னு வருவார். அவர் ஆண்டார். எகிப்து தேசத்துல போய் அந்த சகல விதமான காரியங்களையும் அவர் ஆளுகை செய்தார். அப்போ அந்த ஆளுகை செய்கிற பலனை தருகிறார். ஆக மொத்தம் இந்த எல் ஷடாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களிலும் அவர் ஆசீர்வாதங்களை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை ஆதியாகமம் 35:11 மறுபடியும் ஒரு முறை வாசிங்க, நம்ம முடிப்போம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஓகே, போதும். இதுதான் கடைசி ஆசீர்வாதம். நீ பழுகி பெருகுவாயாக என்கிற ஆசீர்வாதம். பழுகி பெருகுவாய்னா நம்ம எண்ணிக்கையில் இல்லை, நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு 2 குழந்தைங்க இருக்கு, மறுபடியும் இன்னும் 2 குழந்தை. இந்த முஸ்லீம்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பழுகி பெருகுவாயாகனா பெருக்கிட்டே இருக்கிறாங்க குடும்பத்தை. ஒரு வீட்டில் 12 பேர் 15 பேர்
அந்த அந்த வசனத்தை கரெக்டாக உபயோகப்படுத்தினது நம்ம சகோதரர்கள் தான் பாருங்க. கரெக்டாக ஒரு வீட்டில் 12 பேர், குறைஞ்சது 12 பேர். சவுதி அரேபியாவில் குறைஞ்ச 12 பேர் இருக்கணும். அப்போ தான் 12 பேர்த்து முடியலன்னு அந்த மனைவிமார் சொல்லிட்டாங்கன்னா அடுத்ததாக மறுபடியும் இன்னொரு மனைவியை திருமணம் பண்ண முடியும். அங்கே ஒரு மனுஷன் இருந்தார். காரை சர்வீஸ் பண்ணுறதுக்காக சர்வீஸில் விட்டுட்டு உட்காண்டிருந்தேன். ஒரு மனுஷன் நல்ல பூங்கிழமை இருக்கும், ஒரு 90-95 இருக்கும். நல்ல வயசான ஒரு தாத்தா, ஒரு சின்ன அழகா வெள்ளை வெள்ளையேன்னு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார், பேராண்டிய. நான் பார்த்துட்டு அவர்கிட்ட எல்லாம் முதல் சலாம் அலைக்கும் அப்படின்னா, சலாம் அலைக்கும் வலைக்கும் சலாம் கீஃபால் அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சாரு. நானும் கட்டி பிடிச்சேன். நான் சொன்னேன் அவரோட சரி நான் தமிழ்லேயே சொல்கிறேன், உங்கள் பேரன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறான் அப்படின்னு. அவர் கோவம் வந்துருச்சு. அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் இருந்தவர் ஒரு தமிழ், அவர் இந்த சின்ன சேலத்தில் இருக்கிறவர். அவர் வந்துட்டு என்னை பார்த்து சொன்னார், அண்ணா என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க, அவர்கிட்ட அப்படி சொல்லாதீங்க, அவர் கோவப்படுவார் அப்படின்னு. ஏன் அப்படின்னு, கூட்டிகிட்டு வந்தது அவர் பேரங்கள, அவரோட பையன். அவரோட பையன் அவரை போய் இப்படி சொல்லிட்டீங்களே, அவருக்கு அடுத்த வாரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, இன்னொரு கல்யாணம் ரெடி பண்ணிட்டு, கல்யாணமே ரெடி ஆகிட்டு இருக்குது அடுத்த கல்யாணத்துக்கு. இப்படிலாம் சொல்கிறோம். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப வயசான தாத்தா. நம்ம பார்த்தோம்னா அவர் அப்படி சொல்லவே மாட்டோம், நினைக்கவே மாட்டோம். நம்மளாம் நினைப்போம்ல, அப்பா இவ்வளோ வயசானவரெலாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி தாத்தா. அடுத்த வாரம் இன்னொரு கல்யாணம் வேறு நடக்க போகுதான், 12வது கல்யாணம், அதான் கடைசி கல்யாணம் அவருக்கு. அவர் வந்து நிறைவேற்றுறாரு, எல்லா சத்தியங்களையும் அவர் கரெக்டாக நிறைவேற்றிட்டு போகிறார். மொத்தம் 29 பிள்ளைகள், அப்புறம் எத்தனையோ பேர பிள்ளைகள். அவங்க தான் குடும்பம், பெரிய குடும்பமாக. பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் அங்கே ரூல்ஸு, எல்லா மனைவிமாருக்கும் ஒரே மாதிரி வீடு இருக்கணும். வீட்டில் வந்து ரூம் கம்மியாகவும் அதிகமாகலாம் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி வீடு, ஒரே மாதிரி வசதிகள் பண்ணி கொடுத்தா எத்தனை கல்யாணம் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ரூல்ஸ் இருக்குது அங்கே. இது எதுக்கு சொல்ல வந்தேன், பழுகி பெருகலும். கவனிங்க, பழுகி பெருகுதல் அப்படின்னா எண்ணிக்கையில் அல்ல, நம்முடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய சகல காரியங்களிலும் பெருகணும். அல்லேலூயா. பலத்தில் பெருகணும், பணத்தில் பெருகணும், ஆள் பலத்தில் பெருகணும், ஆளுகையில் பெருகணும், உங்களிடத்தில் இருக்கிற சகல விதமான நன்மைகளிலும் பெருகணும், ஆசீர்வாதங்களில் பெருகணும். இவன் கரெக்டாக மனுஷங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மனுஷங்களை மட்டும் பெருகிட்டே போகிறான். ஒரு பக்கம் பெருசாயிட்டே நிறைய பேர் இருந்துகிட்டே போகிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு இஸ்லாமியருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஜனங்க உள்ளே இருப்பாங்க, அந்த வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பழுகி பெருகுதல்ங்கிறது ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி நான் முடிக்கிறேன். கவனிங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் எடுத்து 21, 22 வசனங்களை வாசிங்க. 21, 22. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்றும். பழுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள். போதும். கவனிங்க, இந்த உலகத்துல மனுஷங்கிட்ட பழுகி பெருங்கள் சொன்னதும் இல்லாம இன்னொரு ஆட்கள் கிட்ட பழுகி பெருகள் சொல்லியிருக்கு. யாரு கிட்ட? அது சமுத்திரத்தின் மச்சங்கள் கிட்ட. மீனை பார்த்து சொல்லியிருக்கிற சமுத்திரத்தில், அதுவும் கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை பழுகி பெருகுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம மீன் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா இன்னும் எப்பவோ தீர்ந்து போயிருக்கோம். பழுகி பெருகிட்டே இருக்குது மீன். இப்போ வரைக்கும் அந்த வார்த்தை நிறைவேற்றிட்டே இருக்கு. மீனும் நிறைவேற்றுது, நானும் நிறைவேற்றணும். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு வாரத்துக்கு இன்னைக்கு 18,000 கோடி மீனை தூத்துக்குடி துறைமுகத்தில் பிடிச்சிட்டு வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. கவனிங்க, அப்படி ஒரு மீனை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இன்னும் மீன் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த எல் ஷடாய் தேவன் நமக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார், மீனுக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. அவர் மீனுக்கே உண்மையுள்ளவராக இருப்பார்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளோ உண்மையுள்ளவராக இருப்பார். நம்முடைய சரீரத்தில் ஆகட்டும், ஆட்களாகட்டும், பணத்தில் ஆகட்டும், ஆஸ்திகளில், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவரை உள்ள விட்டுட்டோன்னு சொன்னா அவர் சகலவற்றிலும் பழுகி பெருக செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம டெய்லி மீன் 3 வேளை மீன் சாப்பிட்டாலும் மீன் தீரவே தீராது. இந்த குளத்துல எல்லாம் பாருங்க, பார்த்துருக்கீங்களா? குளத்துல எல்லாம் மீன் தீர்ந்து போயிடும். ஏரியில எல்லாம் விட்ட மீன் தீர்ந்து போயிடும். பார்த்துருக்கீங்களா? நியூஸ் கேட்டிருக்கீங்களா? இந்த வாரத்திலே நம்முடைய அமைச்சர் 19,000 மீன் குஞ்சுகளை அந்த குளத்தில் விட்டார்னு சொல்லுவாங்க, நியூஸ்லன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்க? குளத்துல இதில் எல்லாம் வந்து கண்மாயில் இந்த ஏரிகள்ல எல்லாம் மீனை விடுவாங்க. மீன் கொஞ்சம் விட்டு அதை விருத்தி செய்வோம். ஆனால் சமுத்திரத்தில் பாருங்க, மீனுக்கு பஞ்சமே கிடையாது. எப்போ போனாலும் மீன், எங்கே போனாலும் மீன். அந்த மீனை பழுகி பெருகுகள்னு சொன்னார். நீங்கள் எங்கே போயிட்டு எந்த சமுத்திரத்தில் போனால் மீனுக்கு பஞ்சமே இருக்காது. அதில் யார் போய் விட்டா மீனை யார் விடலாம்? அது பாட்டுக்கு போட கோடிக்கணக்கான டன்னு மீன் இறங்கிட்டே இருக்குது. அப்போ என்ன, நான் இதில் இந்த விஷயத்தில் உள்ள ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு பாருங்க. உங்களை பழுகி பெருகுங்கள் கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்னா உங்களிடத்துல எந்த ஆஸ்தியும் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் குறைந்து போகவே போகாது. அல்லேலூயா. அது பழுகி பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தர் மனிதரிடத்திலையும் பழுகி பெருகுன்னு சொன்னாரு. மச்சங்கள் இடத்துல, சமுத்திரத்தின் மச்சங்கள் இடத்துல சொன்னார் பழுகி பெருகுன்னு சொல்லி. பழுகி பெருகுகிற காரியம் இருந்துருச்சுன்னா எந்த காலத்துக்கும் அது குறையவே குறையாது. அதே போல கர்த்தர் உங்களிடத்துல என்ன இடத்துல சொல்லியிருக்கிறார், பழுகி பெருகுங்கள்னு. அது என்ன, மனுஷருக்கு குழந்தைகளை பெற்றுட்டு போறது இல்லை. இந்த ஆசீர்வாதங்களில், இந்த 7 ஆசீர்வாதங்களை சொன்ன பாருங்க, இந்த 7 ஆசீர்வாதங்களிலும் அவர் எல்ஷடாயா இருப்பதினாலே பழுகி பெருக முடியும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சுதா? மறுபடியுமா கூட கேளுங்க, புரியலைனா. ஆனா நான் சொல்றேன், இந்த 7 ஆசீர்வாதங்களில் நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. அதுக்கு ஒரே காரியம், எல்ஷடாய் தேவனை நீங்க உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அவர் உள்ள இருக்கிறார். அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் செய்கிறார். அந்த எல்ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால நம்ம பெருகதான் வேணும். அல்லேலூயா. வேற வழியே இல்ல. ஆமென். நம்ம பெருகிதான் ஆகும். ஆமென். சமுத்திரத்துல மீன் பெருகிதான் ஆகும். ஆமென். அல்லேலூயா. அது குறைஞ்சு போகவே போகாது. ஆமென். யாரும் கொண்டு போய் அங்க விட தேவையில்லை, அதுவா பெருகும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் அந்த சமுத்திரத்தை மீனை அந்த பெருக சொன்னதுனாலதான் நம்ம வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் பெருக செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார்னா ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. 7 ஆசீர்வாதங்களை இப்ப நான் சொல்றேன். சரீர பலன், பணபலன், ஆள் பலன், அரசாங்க அதிகார பலன், சட்ட திட்டங்களுக்கு உண்டான பலன். சட்ட திட்டங்கள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அடுத்தது, நான் கர்த்தர் யெகோவா என்கிற அந்த ஆசீர்வாதம், வார்த்தையின் ஆசீர்வாதம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதனால நான் வார்த்தையின் ஆசீர்வாதங்களே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு குறையவே குறையாது. அந்த இதெல்லாமே பழுகி பெருகும்னு சொல்கிறார். இந்த இப்போ நான் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் நின்று போகிற ஆசீர்வாதம் இல்லை, எல்லாமே பழுகி பெருகுகிற ஆசீர்வாதம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரீர பலன் நாளுக்கு நாள் பலன் அதிகமாயிட்டே வரும். ஆள் பலன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வரும். அதே போல அரசாங்க அதிகாரங்கள், அந்த அதிகாரங்கள் நமக்கு மேலே யாரும் துரைத்தனம் பண்ண முடியாது, யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது, நம்ம தான் அந்த அதிகாரத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த பலன் பெருகிட்டு, ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை அப்படிதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க மேல எந்த அதிகாரத்தை யாரும் செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா சகல அதிகாரத்தையும் உள்ளடக்கிய எல்ஷடாய் தேவன் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அதிகாரத்தை செலுத்துறான், துரைத்தனத்தை செலுத்துறானா, நீங்க தேவனுடைய வார்த்தையை உள்ள சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க நடந்து. ஹல்லேலூயா. யாரும் உங்க இடத்துல அதிகாரத்தை செலுத்த முடியாது. நாம் தான் அதிகாரம் செலுத்துகிறவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. அடுத்து, சட்ட திட்டங்கள் நமக்கு எதிராக வராது. சட்ட திட்டங்கள் நமக்கு சாதகமான சட்ட திட்டங்கள் வருகிறோம். ஏன்னா எல்ஷடாய் தேவன் அந்த சட்ட திட்டங்களை நமக்கு சார்பாக அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓகே. அதனால இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இதுக்கு ஆதார வசனங்கள் நோட் பண்றவங்க பண்ணிக்கங்க. ஆதியாகமம் 17:1, ஆதியாகமம் 28:3, ஆதியாகமம் 43:14, ஆதியாகமம் 48:3, யாத்ராகமம் 6:3, எசேக்கியேல் 10 அதிகாரம் 3-5.
அல்லேலூயா. பழுகி பெருகுகிற ஆசீர்வாதம் ஆதியாகமம் 1:21-22. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எல் ஷடாய் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த 7 வகையான ஆசீர்வாதங்களையும் பழுகி பெருக செய்ய போகிறார். அது ஒரு நாளும் குன்றி போகாது. நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் பழுகி பெருக செய்ய போகிறார். எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, இந்த வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, என் வாழ்வின் பலனீரே, என் வாழ்வின் பலனீரே. எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் நின்பம், உமது சேத்தை அடைக்கலம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசர் ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசர் ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். Thank you Jesus. ஆண்டவரே, நீர் எங்கள் துணையாய் இருக்கிறீர், எங்கள் வாழ்வின் கேடகமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த 7 வகையான ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பழுகி பெருக செய்யும்படியாக நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சரீர பலன் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பண பலன் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அரசாங்க அதிகார பலன் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சட்ட திட்டங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே சகல விதமான நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணராய் இருக்கிற யெகோவா இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வார்த்தையினாலேயே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும் என்று நீங்கள் சொல்வதனாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவை எல்லாவற்றிலும் நாங்கள் பழுகி பெருகி ஆண்டவரே எல்லா நன்மையான காரியங்களையும் நாங்கள் பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு பழுகி பெருக செய்கிறவராய் இருப்பதனாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ எல்லாவற்றையும் எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய ஆவியில, எங்களுடைய ஆத்மாவிலே நாங்கள் வைத்துக்கொண்டு எல் ஷடாய் தேவன் எங்களுக்கு இருக்கிறார். எல் ஷடாய் தேவன் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். எல் ஷடாய் எங்களுக்குள் இருப்பதினாலே, அந்த சர்வ வல்லவர் எங்களுக்குள் இருப்பதினாலே நாங்கள் எந்த காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று
ஆண்டவரே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்றும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய எல்ஷடாய் தேவன், எங்களுடைய எல்ஷடாய் தேவன் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தினாலே அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் ஆண்டவரே உம்மால் வந்தது. அப்பா, எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு கிருபைகளும் உம்மால் வந்தது. ஆண்டவரே, எங்களாக்கு தானா எதுவும் வரலப்பா, தானா எந்த காரியங்களும் வரல, எல்லாம் உம்முடைய நன்மையால் வந்திருக்கிறது, உம்முடைய கிருபையினாலே வந்திருக்கிறது. ஆண்டவரே, அதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து இந்த திருவிருந்து நாளிலும் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய பந்தியிலே நாங்கள் பங்கடைய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் வாழ்வின் கேடகம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல்ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். Thank you Jesus. ஆண்டவரே, நீர் எங்கள் துணையா இருக்கிறீர்.